ஹலோ ஸ்னைப்பர்ஸ், குட் ஈவினிங் குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றது தான் மார்க்கெட் பார்க்க போகிறோம். நாளைக்கு என்ன நிஃப்டியில் நடக்க போகுது, பேங்க் நிஃப்டி அப்படின்றதையும் செக் பண்ணலாம். அண்டு மிட் கேப்பில் இன்னைக்கு நல்ல என்ட்ரி கொடுத்துருந்தா அதையும் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியில் மார்னிங் நல்ல என்ட்ரி, அதாவது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு சின்ன செல் பயாஸ் இருந்தால் ஃபர்ஸ்ட் இன்டியூஸ்மெண்ட் என்ட்ரி, அதாவது நீங்கள் யூடியூப் லைவ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ண அப்புறம் இந்த இடத்துல நாங்கள் புட்டு எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். நான் வியூவும் கொடுத்துருந்தோம், அதே மாதிரி கேபிட்டலைஸ் பண்ணியிருந்தோம் இதை. அண்ட் அதுக்கடுத்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்டர்னலாக இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ண அப்புறம் இந்த இடத்துல ஒரு பை சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இங்கேருந்து பை ஆவான்னு, அதே மாதிரி மார்க்கெட் இங்கேருந்து ஒரு நல்ல பை ஆச்சு. ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் இந்த ஒரு என்ட்ரியும் இந்த ஒரு என்ட்ரி மட்டும்தான். ஓகேங்களா? இந்த என்ட்ரியை கேபிட்டலைஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த என்ட்ரி வேலிட் கிடையாது, இங்கே எங்கேயுமே என்ட்ரி கிடையாது. அதை விட்டிங்கன்னா இங்கே ஒரு சின்ன என்ட்ரி இருக்கு, பட் அதுக்குள்ளே நான் மார்க்கெட்டே முடிச்சுட்டு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு போயாச்சு. ஸோ அந்த ரெண்டு என்ட்ரி தான். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் இந்த லோ எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த லோ எடுத்த அப்புறமும் இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் எடுக்க இந்த இடத்துக்கு வரலாம். அதாவது சாரி 24,700 அந்த ரேஞ்சுக்கு வந்து டிமாண்ட் எடுத்துட்டு மேலே போகலாம். ஓகே. அண்டு ஓகே, அடுத்து ஒருவேளை கேப் அப் ஆச்சுன்னா ரேஞ்சாக இருக்கும். மார்க்கெட் வந்து ரேஞ்சாக இருக்கும். கேப் அப் ஆயிடுச்சுன்னா ஒரு ரேஞ்சாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அண்டு மிட் கேப்ல இன்னைக்கு சூப்பரான என்ட்ரிஸ், அதை பற்றி சொல்லணும்னா யா இன்னைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் இன்டியூஸ்மெண்ட் ஸ்வீப் ஆகும்போது இங்கே நான் என்ட்ரி கொடுத்துருந்தேன். அங்கேருந்து ஒரு நல்ல மூமெண்ட், ஒரு 30+ 40+ பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தான். அடுத்த மூமெண்ட், அடுத்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன், அது ஒரு நல்ல மூமெண்ட். அதுக்கடுத்து இந்த ரெண்டு தான் ஒரு நல்ல என்ட்ரி. புட் சைடு வந்து நம்ம பெருசாக அதை கேபிட்டலைஸ் பண்ணியிருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஒரு என்ட்ரி சொல்லியிருந்தேன் நான் புட் சைடில், அது இந்த ஹை எடுக்கும்போது இந்த இடத்துல புட் என்ட்ரி இருக்குன்றது நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். தென் திரும்பவும் இங்கே டிமாண்ட் எடுக்கும்போதும் அந்த டிமாண்ட் வேலிடாக இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது எல்லாமே நல்லாவே நடந்திருந்தது, நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருந்தான். ஸோ இதுலேயும் மிட் கேப்லையும் நல்லாவே ஒரு கேபிட்டலைஸ் பண்ணியிருந்தோம். அடுத்தது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு இன்னைக்கு பெருசா என்ட்ரி இல்லை, ஒரே ஒரு என்ட்ரி தான் இருந்துச்சு. காரணம் என்னன்னா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த லிக்விடிட்டி பாயிண்ட் எடுத்த அப்புறம் இந்த என்ட்ரி நான் லைவ்ல சொல்லியிருந்தேன், எனக்கு இங்கிருந்து பை தான் அப்படின்னு. இந்த மொமெண்டம்லாம் வரதுக்கு முன்னாடி நீங்க யூடியூப் லைவ்ல போய் பார்க்கலாம், எல்லா என்ட்ரிஸ் நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு. ஸோ இந்த என்ட்ரி எடுத்துட்டு ஒரு பெரிய ரைடு. நேற்று எஸ்டே நான் வந்து சப்ளை சொல்லியிருந்தேன், ஆர்டர் பிளாக்கு, அதில் தான் மிட்டிகேட் ஆகி கீழே விழுந்திருக்கான். ஓகேங்களா? பட் நான் அதை அந்த சப்ளை கேபிட்டலைஸ் பண்ணல, பிகாஸ் நான் இந்த ஹையர் ஸ்வீப் பண்ணுவான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த ஹையர் ஸ்வீப் பண்ணாமல் முன்னாடியே சப்ளை எடுத்து கீழே வந்ததுனால நான் இந்த என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, நாளைக்கு என்ன வியூ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டியூஸ்மெண்ட் இந்த பாயிண்ட் எடுக்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் மேலேருந்து வந்து இந்த இந்த பாயிண்ட்டை எடுக்கலாம். ஃப்ளாட்டாக ஓப்பன் வச்சாவோ கேப் டவுன் ஆச்சுனாவோ இந்த பாயிண்ட் எடுத்த அப்புறம் பை மூமெண்ட் நிறைய சான்ஸ் இருக்கு. கீழே ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஈக்குவல் லோ இருக்கிறதுனால கீழே வரணும். பட் நாளைக்கே வருவானான்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. ஓகேங்களா? மேலே போய் லிக்விடிட்டி போட்டு ரீட்ரேஸ் ஆகி வரதுக்கு தான் சான்ஸ் ஆயிருக்கு. ஒருவேளை மேலே ஓப்பன் ஆனானா இவனும் ரேஞ்சு தான் ஆவான். மேலே ஓப்பன் ஆயிட்டானா இப்படியே ரேஞ்ச் ஆயிடுவான். ஸோ நீங்கள் மறக்காம யூடியூப்ல லைவ் ஜாயின் பண்ணுங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு என்ட்ரிஸ் நிறைய கிடைக்கும். நாங்களும் ட்ரேட் பண்ணுவோம், நீங்கள் அதை நிறைய லேர்னிங் பண்ணலாம். ஸோ எல்லாமே நல்லா இருக்கும். அண்ட் தேங்க்யூ கைஸ், நாளைக்கு பார்க்கலாம். லைவ்ல ஜாயின் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ. பை.